நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான முன்மொழிவு தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினரான சட்டத்தரணி கபில கமகேவினால் அதன் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரியவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிளாட்டினா 100 எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்துடன் ஏவிபி மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெடிடமிருந்து. இதில் பிரதானமாக சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. நீதிமன்றத்திற்கு தேவையற்ற அழுத்தம் ஏற்படும் என எந்த அடிப்படையில் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. அனைத்து நீதிபதிகளினதும் ஓய்வு பெறும் வயதை அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக நீடிப்பது நீதிமன்றத்திற்கு செய்யப்படும் முறையற்ற அழுத்தம் என சட்டத்தரணிகள் சங்கம் எவ்வாறு தீர்மானித்தது என சட்டத்தரணி கபில கமகே கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய பிரதம நீதியரசரின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதற்கான உண்மையான எதிர்ப்பு. தற்போதைய பிரதம நீதியரசரின் பதவிக்காலமும் நீடிக்கப்படும் என்பதாலா அனைத்து நீதிபதிகளினதும் வயதிலேயே நீடிப்பதற்கு சட்டத்தரணிகள் சங்கம் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே சட்டத்தரணி கபில கமகேயின் நிலைப்பாடாகும். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்காக முன்மொழியப்பட்ட திருத்தங்களுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையின் கீழ் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக அதன் தொழிற்சங்க விடயங்களுக்கான பிரதானி நிரோஷன் பாதுக்க தெரிவிக்கின்றார். இப்போது நீங்கள் ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருந்தீர்கள் அல்லவா? அதற்கு வந்தவர்கள் கொடுத்த குரல் பதிவுகளை பார்த்தால் அது ஐக்கிய மக்கள் சக்தியின் கலந்துரையாடல் போன்று உள்ளதென்றே கூறினர். இல்லை, எங்களுடைய கட்சி அதை செய்திருந்தால் எனக்கு தெரிந்திருக்கும். நாங்கள் செய்யவில்லை. நேற்று நான் பார்த்தேன். நீதிமன்றத்திற்கு ஏற்படுத்தப்படும் அழுத்தங்கள் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்தினால் மிகவும் வெற்றிகரமான முறையில் நடத்தப்பட்ட அந்த நிகழ்விற்கு புத்திஜீவிகள் அதேபோன்று சர்வதேச தரப்பினரும் நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்துறை நிபுணர்களும் வருகை தந்து இந்த ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது குறித்து இருக்கும் பாரதூரமான நிலைமையை பற்றி பேசினார்கள். தாம் சட்டத்தின் பிடியில் சிக்க நேரிடும் என்பதால் நீதிமன்றத்தை வலுப்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் அச்சப்படுவதாக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தினிந்து சமன் ஹென்னாயக்க தெரிவித்தார். தந்தைகளும் மகன்களும் தங்களுடைய அரசியல் பலத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் செய்யாதது என்ன இருக்கின்றது? எங்களுடைய தந்தை நீதி அமைச்சர் என்பதால் அவரை சிறையில் எங்கே வைப்பது? அவரை வைக்க வேண்டிய இடம் எது? அந்த இடத்திற்காக நாங்கள் இவ்வளவு தொகை பணம் வாங்குவோம் என ஒரு மகன் தீர்மானிக்கும் நாடாக நம் நாடு இருந்திருந்தால் நம் நாடு எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்கும் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும் அல்லவா? அதே போன்று ஒரு நடிகருக்கு தனக்குள்ள நடிப்பு திறமையை பயன்படுத்தி இந்த நாட்டிற்குள் கேவலமான வேலைகளை செய்ய முடியும் என்றால், மனிதர்களை கொலை செய்வதற்கான முடிவுகளை எடுப்பதற்கு நடிகர்களால் முடியும் என்றால், நம் நாடு எந்த நிலைக்கு சென்றிருக்கிறது என்பதை நம் நாட்டில் இருக்கின்ற மக்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அரசியல் ரீதியான தகுதி தராதரங்களை நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை என நினைக்கின்றோம். இந்த நாட்டில் உங்களுடைய அந்த தேர்தல் பிரசாரங்களுக்கு பின்னால் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இருக்கின்றார்கள். இந்த நாட்டில் வரி செலுத்தாத சில வர்த்தகர்கள் இருக்கின்றார்கள். கருப்பு பணம் இருக்கின்றது. எனவே இவை அனைத்தையும் செய்த எதிர்க்கட்சியினருக்கு நாங்கள் கூறுகின்றோம், உங்களுக்கு எதிர்காலத்தில் தலைமை குழுக்கள் மொத்தமாகவே உள்ளே சிறைக்குள் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். நாங்கள் அந்த நீதிமன்றத்தை நம்புகின்றோம், அதற்கு மதிப்பளிக்கின்றோம். எனவே நாங்கள் அந்த தீர்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். இது நம் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகும். அதை செய்வதற்கே அவர்கள் எங்களுக்கு அதிகாரத்தை தந்தார்கள். அதையே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.